வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைட் மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இறங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. மார்க்கெட் ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இறங்க வாய்ப்பு. அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக, அதாவது அந்த ஃபஸ்ட் ரெசன்ஸுக்கும் நம்ம கொடுத்த எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஒரு சைட்வேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் தேர்ட் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு இடையில வந்து இந்த டெலகிராம் அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த ஜோன் காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இந்த கேண்டில் வர்றப்போ நம்ம கொடுத்தோம் அப்டேட்டு. இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். எல்லோ ஜோனில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷன் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பிரேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் கொடுத்து திருப்பி இந்த லெவலில் பிரேக் பண்ணுறப்போ நல்ல மூவ் கிடச்சிது. நம்ம கொடுத்த மாதிரி தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம், எல்லா ஜோனும் பிரேக் பண்ணால் மட்டும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இறங்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தோம். கேப் டவுன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும், இல்லைன்னா மார்க்கெட் மேல் நோக்கி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் போகும். செகண்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கர் ரெசன். இதையும் பிரேக் பண்ண தேர்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய மூவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்கிட்ட வந்துட்டான். நம்ம எதிர்பார்த்த எல்லோ ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பிச்சு. மார்க்கெட் முடிய போகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி 2:30 மணிலேருந்து 3 மணிக்கு 3:30க்குள்ளே ஒரு நல்ல மூவ் கொடுத்தாங்க. சரி, ஓகே, அப்புறம் சென்செக்ஸ் பார்ப்போம். அப்புறம் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸில் நான் சொல்லியிருந்தோம், எல்லோ பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். அதே சமயத்தில் ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ண முடியாது, செகண்ட் வரைக்கும் போயிடும். செகண்ட் விட்டு தேடுங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடம் வந்து செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு அங்கே இந்த லெவல்ஸில் வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நேரம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு மீடியம் நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த இடம் தான் ஃபைனல் சப்போர்ட். இதில் வந்து டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ் இருக்கும். ஆனால் எதோ வரைக்கும் சொல்லியிருக்கோம்னா, இது வந்து ஒரு புல் பேக் தான். தொட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் டே செட்டப் படி பார்த்தோம்னா 25,450 25,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் அடுத்த புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அந்தமாதிரி செட்டப் தான் டே செட்டப்பில் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் என்ன நடக்க வாய்ப்பு பார்ப்போம் நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 24,835 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸ். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,953 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு இந்த இடையிலப்பட்ட கேப் ஃபில்லிங் 25,159. அது சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,612 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,529 அப்படிங்கிறது இன்றைக்கி டேவோட லோ. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா தேர்ட் வந்து 24,378 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்னமாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 எல்லோ ஜோன் தான் இதில் போடலாம். இந்த சப்போர்ட் லெவல் எல்லா ஜோனும் ரெசிஸ்டன்ஸில் வந்து டே ஹைக்கும் நம்ம கொடுத்துருக்க இந்த ரேஞ்சுக்கும் இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேருந்து அப் சைடு திரும்பிகிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் வந்து அந்த புள்ளி செட்டப்புக்குள்ளே மாற முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி செட்டப்புக்குள்ளே வரது தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இந்த எல்லோ ஜோன் தான். இதை பிரேக் பண்ணால் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த தேர்ட் தான். இதையும் பிரேக் பண்ணால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாலுக்கு கொண்டு விட்டுரும் மார்க்கெட். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஆனால் இந்த எல்லோ ஜோனும் இந்த எல்லோ ஜோன் இடையில இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்த அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இந்த தேர்ட் தான். இந்த எல்லோ பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதையும் பிரேக் பண்ணி நேற்று பார்த்தோன்னா ஒரு ஜோன் கொடுத்து அதை பிரேக் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி முடிச்சா அடுத்த நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டை வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோவுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வழக்கமாக பார்க்குற டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ராங் செட்டப் ஏரியாவில் தான் மார்க்கெட் அப் சைடு போய்ட்டுன்னு சொல்லிட்டு. இதுபடி பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில் பண்ணி இந்த கேண்டில் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே செட்டப் படி பார்த்தோம்னா. சரி, ஓகே, இப்போ செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹைக்கு போகிறது தான் வாய்ப்பு இல்லை. இந்த லோ பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டு மேல் நோக்கி தான் போகும். எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தா இந்த ரெட் கேண்டோட லோவோ அல்ல ஹைக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே,
அதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். அது லெவல்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,089 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 59,265 அப்படிங்கிறது இன்னையோட டேயோட ஹை. சரி, ஓகே. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 59,838 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 58,734 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். செகண்டை பொறுத்தளவுக்கு 58,506 அப்படிங்கிறது நம்ம டேவோட லோ தான் நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 57,828. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே 2 எல்லோ ஜோன் தான் செட்டப் தான் இருக்குது. நம்ம அதையும் போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோன் சப்போர்ட் லெவலு, இந்த எல்லோ ஜோனை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரேஞ்சில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போக வாய்ப்பு. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த எல்லோவுக்கும் இடையில இருக்கத்தான வாய்ப்பாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. அதுவே பார்த்திங்கன்னா ரேஞ்சு கொஞ்சம் கூட தான் இருக்கும். 510 கிட்டத்தட்ட 765 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ரேஞ்சு. அதுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அது மேலே எங்கேயுமே இந்த எல்லோக்குள்ளே இருக்கும். ஒருவேளை ஒரு கேப்பை கொடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்து புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கேப் டவுன் கொடுத்து எல்லோவுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் இருக்கும். அது நிஃப்டிக்கும் பொருந்தும். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுதி பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த லெவல்ஸில் இருந்தால் இந்த லெவல்ஸில் இல்லை, இது பிரேக் அவுட் நடந்து போன லெவலை ரீடெஸ்ட் பண்ணி போதும்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட். இப்போ இந்த அளவு சப்போர்ட்டு மேலே போயிட்டுருக்கு. இதுபடி பார்த்தாலும் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் தான் முக்கியமான கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் அடுத்த புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 80,300 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,630 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்த 81,241. இது இடையிலப்பட்ட இந்த கேப் ஃபில்லிங். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,480 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 79,201. தேர்டு வந்து 78,774. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுலேயுமே இந்த எல்லோ ஜோன் செட்டப் தான் இருக்குது. இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானு இந்த சப்போர்ட் உடைக்கக்கூடாது. உடைச்சானா மார்க்கெட் அடுத்தது ஃபால் இருக்கும். அதே போல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த 2 எல்லோ ஜோன் போட்டுக்கோம்னா சப்போர்ட் உடஞ்சேன்னா மார்க்கெட் வந்து புள்ளிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்குதுன்னா மார்க்கெட் அடுத்து நம்ம புள்ளிஸ் போகிறதுக்கான வாய்ப்புன்னு அதிகம் அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தால் இந்த 2 எல்லோ கடையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த எல்லோங்கிறது நல்ல ரேஞ்சாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1000 பாயிண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு பார்ப்போம். 1100 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ரேஞ்சு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஃப்ளாட்டு ஒருவேளை பெரிய கேப்பு கொடுத்து இது பிரேக் பண்ணால் தான் நீஸில் வந்து பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்கு இடையில மறுபடியும் ஒரு ரேஞ்ச் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான சைட்வேஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ரேஞ்சு நல்ல ஒரு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.